மார்னிங் ஈவினிங் 2 டைமும் நோ ஆப்ஷன் காஃபி ஆர் டீ இதுதான். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்க்காக நான் வேறு மாற்றிருக்கேன். என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட்டு தான். எந்த ஸ்மால் விமன் என்டர்ப்ரனர் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு செய்கிறது இது தான். ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட்டாக மற்றவங்களுக்கு கொடுக்கலான்னு ஏபிசி மால்ட் நிறைய பேஜில் பார்த்து என்கொயரி பண்ணியிருந்தாலும் எனக்கு ஃபைனலாக தியா ஃபுட்ஸ் அப்படின்ற பேஜில் தான் வாங்கணும்னு இருந்திருக்கு போல். ஸோ அவங்கக்கிட்ட நான் ஒரு 3 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏபிசி மால்ட்டு, முருங்கை பொடி அண்ட் கருவேப்பிலை பொடி. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருக்கு, டேப்லெட் எடுத்துகிட்டு வரேன்னு. ஸோ அந்த மாதிரி டேப்லெட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வயிறு புண்ணாகுது. ஸோ அதனாலவே ஆல்டர்னேட்டிவ்க்காக இந்த மாதிரி பொடியாக வந்து கேட்டிருந்தேன். அவங்களும் அனுப்பிச்சிருந்தாங்க. ஏபிசி மால்ட்டை சிம்பிளாக ஒரு டம்ளரில் போட்டுட்டு சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. பிகாஸ் அதிலே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, சுக்கு, ஏலக்காய், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, ஆப்பிள், கேரட் அண்ட் பீட்ரூட் இது எல்லாமே போட்டிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பசங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணேன். ஒரு சிப் வச்சுட்டு டீ தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. பட் எப்படியாவது இந்த லீவில் அவங்களுக்கு ட்ரை பண்ணி இதை கொடுத்துட வேண்டியது தான். உங்களுக்கு வேணுனாலும் நான் உங்களோட இன்ஸ்டா பேஜை டேக் பண்ணுறேன்.